Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லீனியர் இன்இக்வாலிட்டிஸில் ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். லீனியர் இன்இக்வாலிட்டி வந்து இன்இக்வாலிட்டியில் எது இன்இக்வாலிட்டி எது நாட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் ஆன் இன்இக்வாலிட்டி. சரி, அதெல்லாம் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஈக்குவேஷன் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தான் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நாட் ஈக்குவேஷனு. ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். லெஸ் தென் இல்லைனா கிரேட்டர் தான் அந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது நாட் ஈக்குவேஷன். ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அதில் வந்து சால்வ் பண்ணி சம்மெல்லாம் சால்வ் பண்ணோம். அதில் சம்ஸ் வந்து ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதோட சொல்யூஷன்ஸ் கிராஃபிக்கல் நம்பர் ஆஃப் லைன் சொல்யூஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதில் கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவாலிட்டி, அது கிராஃப் ட்ரா பண்ணுறது. 2 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு அதில் கிராஃபிக்கல் சொல்யூஷனில் வந்து லீனியர் ஈக்குவாலிட்டி வந்து 2 வேரியபிள்ஸ் கொடுத்து அதில் வந்து சால்வ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணுறது, ஷேட் பண்ணுறது, ரீஜியனை வந்து ஷேட் பண்ணுறது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கா ரைட் ஹேண்ட் சைட் இருக்கா அப்படின்னு ஷேட் பண்ணுறது. அதான் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் இன் 2 வேரியபிள்ஸ். We know that a line divides a Cartesian plane into 2 parts. XY plane தெரியும். XY planeல வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. XY plane வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த கார்டீஷியன் அந்த பேருக்கு வந்து கார்டீஷியன் பிளேன் அப்படின்னு அர்த்தம். into 2 parts. Each part is known as a half plane. ஒவ்வொரு பார்ட் வந்து half plane அப்படின்னு வரும். ஒன்று லெஃப்ட் half plane, இன்னும் ரைட் half plane, இல்லை அப்பர் half plane ஆர் லோயர் half plane அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. 2 half planeாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று லெஃப்ட் half plane, இன்னொன்று ரைட் half plane, இல்லைனா அப்பர் அண்டு லோயர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. A vertical line will divide the plane in left and right half planes and a non-vertical line will divide the plane into lower and upper half planes அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து அந்த கார்டீஷியன் பிளேன் வந்து டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா ஒன்று வந்து லெஃப்ட்டு ஒன்று ரைட் ஹாஃப் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் லைனு, இந்த வெர்டிக்கல் லைன் இங்கே தான் இருக்கணும் கிடையாது, இந்த சைடு இருக்கலாம், இந்த சைடு இப்படி இருந்துக்கலாம். இந்த வெர்டிக்கல் லைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாக்ஸில் வெர்டிக்கல் லைன் வந்து கிராஸ் பண்ணிச்சு டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா அவன் வந்து லெஃப்ட் ஹாஃப் பிளேன், இன்னொன்று வந்து ரைட் ஹாஃப் பிளேன் ஆயிரும். இந்த வெர்டிக்கல் லைன் வந்து எக்ஸாக்ஸுக்கு இந்த சைடு இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். இந்த லைனில் இந்த எக்ஸாக்ஸில் எந்த இடத்துலனா டிவைட் பண்ணலாம். இப்படி டிவைட் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹாஃப் பிளேன் ரைட் ஹாஃப் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நான் வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சுன்னா, நான் வெர்டிக்கல் லைன் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை இப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்பர் ஹாஃப் பிளேன் அண்டு லோயர் ஹாஃப் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் ஹாஃப் பிளேன் அண்டு லோயர் ஹாஃப் பிளேன். நான் வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஹாஃப் பிளேன் பிரிப்போம். அந்த ஹாஃப் பிளேனில் ஒன்று வந்து அப்பர் ஹாஃப் பிளேன், இன்னொன்று வந்து லோயர் ஹாஃப் பிளேன் அப்படின்னு பிரித்து எழுதியிருப்பாங்க. அது கணக்கில் டயக்ராம் கொடுத்துருக்கு. நம்ம ஒரு கார்டீஷியன் ஒரு XY பிளேனில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணிச்சுன்னா XY பிளேனை வந்து டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹாஃப் பிளேன் ஒன்று, ரைட் ஹாஃப் பிளேன் ஒன்று, லெஃப்ட் ஹாஃப் பிளேன் ரைட் ஹாஃப் பிளேன் ஒன்று அப்படின்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நான் வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அப்பர் ஹாஃப் பிளேன் ஒன்று, லோயர் ஹாஃப் பிளேன் அப்படின்னு பிரித்து எழுதியிருப்பாங்க. அப்பர் ஹாஃப் பிளேன், லோயர் ஹாஃப் பிளேன் அப்படின்னு பிரித்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து a point in the Cartesian plane will either lie on a line or will lie in either of the half plane 1 or 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணுறப்ப பாயிண்ட் in the Cartesian plane will either lie on a line. ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹாஃப் பிளேனில் வந்து இந்த ஹாஃப் பிளேனில் இங்கே இருக்கலாம், இல்லைனா இந்த அப்பர் ஹாஃப் பிளேன் இல்லை லோயர் ஹாஃப் பிளேனில் இருக்கலாம், இல்லைனா இந்த லைன் மேலே இருக்கலாம். 3 சாய்ஸ். ஃபஸ்ட் சான்ஸ் வந்து இந்த லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா லைன் மேலே இருக்குன்னு சொல்லிடும். இன்னொன்று அப்பர் ஹாஃப் பிளேனில் இருக்கலாம், லோயர் ஹாஃப் பிளேனில் இருக்கலாம். இதில் எடுத்தாலும் இந்த லைனில் எடுத்தாலும் இதுலேயும் ஒரு பாயிண்டில் இருக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து லைனில் இருக்கலாம்,
ஏன்னா லெஃப்ட் ஹாஃப் லைனில் இந்த சைடோ இங்கே ஏதோ ஒரு சைடு இருக்கலாம். அதே மாதிரி ரைட் ஹாஃப் லைனில் இந்த சைடு இங்கே இருக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. We shall now examine the relationship if any of the points in the plane and the inequalities ax plus by less than c or ax plus by greater than c. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ax plus by less than c or ax plus by greater than c. ax plus by less than cயில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்ப ஒன்று லெஃப்ட் ஹாஃப் ப்ளேன் இன்னும் ரைட் ஹாஃப் ப்ளேன் இருக்கும், இல்லை அப்பர் ஹாஃப் ப்ளேன் இல்லை லோயர் ஹாஃப் ப்ளேனில் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட் மேலே இந்த லைன் மேலே இருக்க மாதிரி எடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா ax plus by ஈக்குவல் டு சியாக வச்சு போடலாம். ax plus by ஈக்குவல் டு சின்னு எடுக்கலாம். இல்லைனா ax plus by கிரேட்டர் தென் சின்னு வச்சு எடுக்கலாம். இல்லைனா ax plus by லெஸ் தென் சி அப்படின்னு எடுத்து போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா ax plus by plus c அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து லை ஆன் தி லைன் இன் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். லை ஆன் தி லைன் இன் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பாயிண்ட் வந்து அதிலே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பாயிண்ட் வந்து அதிலே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். சப்போஸ் அப்பர் ஹாஃப் லைனில் லோயர் ஹாஃப் லைன் எடுக்கிறப்ப லோயர் ஹாஃப் லைனில் எடுத்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து மென்ஷன் பண்ணுறப்ப அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா லோயர் ஹாஃப் லைனில் இருக்குன்னு சொல்லிடுவோம். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்பர் ஹாஃப் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பாயிண்ட் எடுக்கிறப்ப 0,0ங்கிற பாயிண்டில் எடுக்கிறப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறப்ப அந்த லோயர் ஹாஃப் அந்த லைன் ax plus by plus பிளேனில் கீழே எடுக்கிறப்ப அந்த பாயிண்ட்டை வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து லோயர் ஹாஃப் ப்ளேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணல ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா அப்பர் ஹாஃப் ப்ளேன் அப்படின்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு 4 நோட் இருக்குது. அந்த நோட்டு படித்தாலே இந்த ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி அதில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஃபஸ்ட்டு நோட் 1, the region containing all the solutions of an inequality is called the solution region. The region containing all the solutions, இந்த ரீஜியனில் வந்து containing all the solution என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்குது எல்லாமே அந்த இன்இக்வாலிட்டி இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் ரீஜியன் அப்படின்னு சொல்லிடும். அந்த சொல்யூஷனை என்ன பாயிண்ட் எல்லாமே சேட் பண்ணுறப்ப இப்போ லோயர் ஹாஃப் லைன்லாம் சேட் பண்ணுறப்ப அது ஃபுல்லாக அந்த ரீஜியன் ஃபுல்லாக அந்த ஹாஃப் லைன் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுவோம். அந்த ஹாஃப் லைன் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணுறப்ப இந்த ஹாஃப் லைனில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து சொல்யூஷன் ரீஜியன் அப்படின்னு ஆயிடும். செகண்ட் ஒன்று வந்து in order to identify the half plane represented by an inequality it is sufficient to take any point a, b not on line அப்படின்னா இந்த லைன் மேலே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட். In order to identify the plane represented by an inequality it is sufficient to take any point a, b ங்கிற பாயிண்ட் வந்து இந்த லைனில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். and check whether it is satisfies the inequality or not. ஒரு பாயிண்ட் இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இன்இக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணும். இந்த லைன் மேலே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்டு. இப்போ சப்போஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கிறப்ப எப்போயுமே வந்து 0,0 எடுத்தோன்னா ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணி அந்த இன்இக்வாலிட்டி வந்து செக் பண்ணிடலாம். 0,0ங்கிற பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்டை சப்ஸ்டிட் அந்த இன்இக்வாலிட்டியை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் 0,0ங்கிற பாயிண்ட்டை வந்து எடுத்து நம்ம அந்த சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணணும். அது சால்வ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். வேறு பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இப்போ லைன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒய்ஆக்ஸில் இருக்கிற பாயிண்ட் 0,1 0,2 0,3 இந்த மாதிரி பாயிண்ட் எது வேணால் எடுத்து சால்வ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த 0,0 பாயிண்ட் சப்ஸ்டிட் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த லைனை வந்து அந்த கண்டிஷன் அந்த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லை அப்படின்னு ஈஸியாக செக் பண்ணிடலாம். இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தென் தி inequality represent the half plane and shared region which contains the point. Otherwise the inequality represents the half plane which does not contains the point within it. For convenience the point 0,0 is prepared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட் இப்போ இந்த ஒரு சொல்யூஷன் ax plus by plus less than c or greater than c அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லைனில் 0,0ங்கிற பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த கண்டிஷன் எந்த பாயிண்டில் எந்த ஹாஃப் லைனில் வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன்.
அந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் இப்போ அப்பர் ஹாஃப் லைனில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் ரீஜியன் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த அப்பர் ஹாஃப் லைனில் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு விச் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த லோயர் ஹாஃப் லைன் வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். தேர்ட் பாயிண்ட், இஃப் ஆன் இன்இக்வாலிட்டி இஸ் ஆஃப் தி டைப் ax plus by greater than or equal to c or ax by less than or equal to c, then the points on the line ax plus by equal to c are also include the solution of the region. So draw a dark line in the solution region. இப்போ இதில் லாஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி வந்து லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஸ்ட்ரிக்ட்லி வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் வந்து ஷேர் பண்ணி காமிச்சிருப்போம். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். 0,0ங்கிற பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஆஃப் பிளேனில் இருக்கா ரைட் ஆஃப் பிளேன்லாம் செக் பண்ணுறோம். லெஃப்ட் ஆஃப் பிளேனில் வந்து அந்த 0,0 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் அந்த இன்இக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த சைடு தான் சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன். அப்படி லெஃப்ட் ஹாஃப் பிளேன் தான் சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் ஆயிடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹாஃப் பிளேன் தான் வந்து அந்த சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு சொல்லிடும். நெக்ஸ்ட் வந்து இஃப் ஆன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் த டைப் ax plus by greater than or equal to c or less than or equal to c கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எடுக்கிறப்ப அந்த ax plus by equal to c வந்து அந்த லைனும் வந்து என்னென்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியனாக இருக்கும். இப்போ இதில் எடுக்கிறப்ப அந்த லைன் வந்து சொல்யூஷனாக இருக்காது. ஃபஸ்ட் லைன் எடுக்கிறப்ப லைன் வந்து சொல்யூஷனாக இருக்காது. செகண்ட் இதில் சொல்கிறப்ப அந்த ax plus by லெஸ் than or equal to co இல்லை greater than or equal to co இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரா ஏ டார்க் லைன் இன் தி சொல்யூஷன் ரீஜியன். அதில் போடுறப்ப அந்த லைனை வந்து டார்க் லைனாக போட்டு அதில் வந்து சொல்யூஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறக்காக டார்க் லைன் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று வந்து இஃப் ஆன் இன்இக்வாலிட்டி இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ax plus by greater than c or ax plus by less than c, then the points on the line ax plus by equal to c are not to be included in the solution of the region. So draw a broken or dotted line in the solution of the region அப்படின்னு போடுறோம். இதில் இதே தான் ax plus by greater than c or less than c கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைன் ax plus by equal to cங்கிற லைன் வந்து நாட் இன்க்ளூட் தி சொல்யூஷன் ரீஜியன் சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் வந்து சொல்யூஷன் ரீஜியனாக இருக்காது. அதுக்கு ட்ரா பண்ணுறப்ப என்னென்னா ப்ரோக்கனோ ஆர் டாட்டர் லைனோ போட்டு சொல்யூஷன் வந்து ரீஜியன் ட்ரா பண்ணணும். ப்ரோக்கன் பண்ணியோ இல்லை அந்த டாட் வந்து டாட்டர் லைனாக போட்டு அந்த சொல்யூஷன் வந்து ட்ரா பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னென்னா ரீஜியனில் எந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு சொல்லிடுவோம். செகண்ட் வந்து இந்த ரீஜியன் வந்து லெஃப்ட் ஹாஃப் பிளேனா சொல்யூஷன் ரீஜியன் வந்து அப்பர் ஹாஃப் பிளேனா லோயர் ஹாஃப் பிளேனா இல்லை லெஃப்ட் ஹாஃப் பிளேனா ரைட் ஹாஃப் பிளேன் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறது வந்து 0,0ங்கிற பாயிண்ட் வந்து ரெஃபர் பண்ணுறோம். 0,0ங்கிற பாயிண்ட் ரெஃபர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் எடுத்து அந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லெஃப்ட் ஆப்பர் பிளேனில் எடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஆப்பர் பிளேன் தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா ரைட் ஆஃப் பிளேன் வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே தான் சேம் அப்பர் ஹாஃப் பிளேனுக்கும் லோயர் ஹாஃப் பிளேனுக்கும் அந்த ஹாஃப் பிளேனில் வந்து கண்டிஷனை ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹாஃப் பிளேன் தான் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு ஆயிரும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு ஆயிரும். தேர்ட் ஒன் வந்து ax plus by less than or equal to c இல்லைனா greater than or equal to c அந்த கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா ax plus by less than or equal to c or greater than or equal to c கொடுத்தாங்கன்னா அந்த சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் எழுதுகிறப்ப அந்த லைனும் சேர்த்து எழுதணும். அந்த ax plus by equal to cங்கிற லைனும் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து ax plus by greater than c or ax plus by less than c இருந்துச்சுன்னா ax plus by greater than c or ax plus by less than c இருந்துச்சு அப்படின்னா அந்த ax plus by c equal to cங்கிற வந்து not to be include the solution of the region அப்படின்னா அந்த லைன் வந்து இன்க்ளூட் ஆகாது, சொல்யூஷன் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரா ஏ ப்ரோக்கன் ஆர் டாட்டர் லைன் போட்டு அந்த சொல்யூஷன் ட்ரா பண்ணணும். ட்ரா ஏ ப்ரோக்கன் டாட்டர் லைன் போட்டு அந்த சொல்யூஷன் வந்து அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த லைன் வந்து இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 9 3x plus 2y greater than 6 graphically 3x plus 2y greater than 6 graphically கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா கிராஃப் ஆஃப் தி ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ட்ரா பண்ணணும். அப்படின்னா 3x + 2y = 6 இன் கிவன் அஸ் டாட்டட் லைன் இன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கண்டுபிடிக்கணும். இந்த லைனோட ஈக்குவேஷன் லைன் கண்டுபிடிக்கணும். அந்த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x = 0 y = 0 அப்ளை பண்ணுறோம். அந்த கிவன் ஈக்குவேஷனில் x = 0 y = 0 அப்ளை பண்ணுறோம். x = 0 அப்ளை பண்ணுறப்ப y = 2y = 6ன்னு வரும். அப்படின்னா y = 3 அப்படின்னு ஆயிரும். x = 0 அப்ளை பண்ணுறப்ப y = 3 அப்படின்னு ஆயிரும். அது y = 0 அப்ளை பண்ணுறப்ப 3x = 6 அப்படின்னா x = 2 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா பாயிண்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 0,3 2,0 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த 3x + 2y = 6ங்கிற லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே அந்த லைன் ட்ரா பண்ணிடலாம். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா அந்த லைனில் x = 0வும் y = 0 எடுத்து அப்ளை பண்ணுறோம். x = 0 அப்ளை பண்ணுறப்ப y = 3 கிடைக்குது. y = 0 அப்ளை பண்ணுறப்ப x = 2 வருது. அப்படின்னா பாயிண்ட் என்ன கிடைக்குன்னா 0,3யும் 2,0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த பாயிண்ட் அதில் ட்ரா பண்ணி அந்த லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ அந்த பாயிண்ட் ட்ரா பண்ணால் 0,3 0,3னா y ஆக்ஸில் இந்த பாயிண்ட் இருக்கும். அடுத்து 2,0 அப்படின்னா x ஆக்ஸில் 2,0. அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் பேர் வந்து 3x + 2y = 6 அப்படின்னு ஆயிடும். 3x + 2y = 6 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா இந்த லைன் ட்ரா பண்ண பிறகு இது ஃபஸ்ட் ஆஃப் லைனு, இது செகண்ட் ஆஃப் லைன், இது ஃபஸ்ட் ஆஃப் லைனு, இது செகண்ட் ஆஃப் லைன் எடுத்துருப்போம். இப்போ இந்த லைனில் வந்து சொல்யூஷன் ரீஜன் வந்து செகண்ட் ஆஃப் லைனா ஃபஸ்ட் ஆஃப் லைனாக செக் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் லைனாக செகண்ட் பிளான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 0,0ங்கிற பாயிண்ட் எடுத்து 0,0 இந்த பாயிண்ட் 0,0ங்கிற பாயிண்ட் எடுத்து இந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணணும். 0,0ங்கிற பாயிண்ட் எடுத்து இந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப x = 0 y = 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப x = 0 y = 0 அப்ளை பண்ணுறப்ப x = 0 y = 0 அப்ளை பண்ணுறப்ப அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ x can we select a point say 0,0 and substituting the given inequality we say that 0,0 we say that 3 × 0 + 2 × 0 > 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x = 0 y = 0 அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா இது 0 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக 0 ஆயிரும். 0 > 6 அப்படின்னு ஆயிரும். 0 > 6ங்கிறது வந்து which is false. ஏன்னா 0 < 6 இருந்தால் தான் ட்ரூன்னு கிடைக்கும். இது 0 > 6 இருக்குது which is false அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பிளேனில் தான் நம்ம வந்து பாயிண்ட் எடுத்தோம். அப்புறம் இந்த டைம் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் பிளேன் வந்து சொல்யூஷனாக இருக்காது. அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பிளேன் தான் வந்து என்ன இருக்குன்னா சொல்யூஷனாக இருக்கும். thus the shaded half plane 2 is excluding the point on the line is solution of the region inequality அர்த்தம். அதாவது இந்த லைன் வந்து இருக்காது. ஏன்னா ax 3x + 2y > 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த லைன் வந்து சொல்யூஷனாக இருக்காது. இந்த லைனை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சொல்யூஷனாக இருக்கும். செகண்ட் ஆஃப் லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே வந்து சொல்யூஷனாக இருக்கும். இந்த லைன் வந்து கிடையாது. லைனில் இருக்க பாயிண்ட் வந்து சொல்யூஷனாக இருக்காது. இந்த லைனை விட ரிமைனிங் பாயிண்ட் என்ன இருக்கோ அதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வந்து கிவன் ஈக்குவேஷனுக்கு வந்து x = 0 y = 0ன்னு போட்டுட்டு பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் ட்ரா பண்ண பிறகு 0,0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த கிவன் இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷனை வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு செக் பண்ணுறோம். இப்போ இதில் 0 > 6ன்னு வருது. அப்படின்னா which is false அப்படின்னு ஆயிரும். இந்த பாயிண்ட் 0,0 வந்து ஃபஸ்ட் ஆஃப் லைனில் எடுத்திருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஆஃப் லைனில் பாயிண்ட் எடுக்கிறப்ப ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வருது. அதனால் செகண்ட் ஹாஃப் லைன் தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3x + 2y > 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லைனை வந்து சொல்யூஷனாக கண்டிப்பாக இருக்காது. இந்த லைனை தவிர மீதி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 10 3x - 6 > 0 கிராஃபிக்கலி இன் 2 dimensional plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கிராஃப் ஆஃப் 3x - 6 = 0 இஸ் கிவன் இன் தி ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3x - 6 = 0 அப்படின்னு எடுத்துருப்போம். அப்படின்னா 3x = 6 அப்படின்னு ஆயிடும். 3x - 6 = 0 அப்படின்னா 3x = 6 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா x = 2 அப்படின்னு ஆயிடும். x = 2ங்கிறது வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ஆயிடும். என்கிட்ட x ஆக்ஸை வந்து டிவைட் பண்ணுற ஒரு வெர்டிக்கல் லைன் அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா x = 2ங்கிற வந்து பாயிண்ட் x = 2ங்கிறது வந்து ஒரு லைன் ஆயிரும். அது லெஃப்ட் ஆஃப் லைனு ரைட் ஆஃப் லைன் ரெண்டாக பிரித்து அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணோம் x = 2ங்கிறது இந்த லைனு. இப்போ இதில் வந்து
லெஃப்ட் ஆஃப் பிளேனும் இது லெஃப்ட் ஆஃப் பிளேனு இது ரைட் ஆஃப் பிளேன். இப்போ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறப்ப நம்ம 0,0 தான் சொன்னோம். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு எடுத்து அப்ளை பண்ணோம், ஒய்க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணோம். இப்போ 3x - 6 ≥ 0 இருக்குது. இதில் x = 0 அப்ளை பண்ணால் -6 ≥ 0ன்னு வரும். 3 × 0 -6 ≥ 0 அப்படின்னா -6 ≥ 0ன்னு ஆயிரும். அப்படின்னா விச் இஸ் ஃபால்ஸ்னு ஆயிரும். -6 ≥ 0ங்கிறது வந்து ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளேன் வந்து சொல்யூஷனாக இருக்காது, ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளேன் வந்து சொல்யூஷனாக இருக்காது. அப்படின்னா செகண்ட் ஆஃப் பிளேன் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா இதில் 0,0 பாயிண்ட் எடுக்கிறப்ப இதில் வந்து சொல்யூஷன் கிடையாது, அதனால் இந்த பாயிண்ட் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த x = 2ங்கிற லைன் வந்து சொல்யூஷனாக இன்க்ளூட் ஆகிருக்கும். சொல்யூஷனில் வந்து இந்த x = 2ங்கிற லைன் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா டார்க் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு சம்மில் வந்து 3x + y greater than 3x + 2y greater than 6 கொடுத்துருந்தாங்க. இன்இக்வலில் ஸ்ட்ரிக்ட்லி கொடுத்துருந்தாங்க, அதனால் டாட்டர் லைன் போட்டிருந்தோம். இதில் வந்து 3x - 6 ≥ 0 கொடுத்துருக்கு. அதில் இந்த டார்க் லைன் போட்டுட்டு இந்த லைனு இன்க்ளூட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஆஃப் லைன் ஃபுல்லாக எல்லாமே ஷேர் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் அந்த சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் இஸ் தி ஷேடட் ரீஜியன் இன் தி ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி லைன் x = 2 அப்படின்னு ஆயிடும். அப்புறம் இதில் சப்போஸ் நான் இந்த பாயிண்ட் எடுக்கல, 0,0 எடுக்கல, இல்லை 3,0 இல்லை 4,0 இல்லை 0,2 0,3 எந்த பாயிண்ட் வேணால் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். சப்போஸ் 3,0 எடுத்து அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு எடுத்து அப்ளை பண்ணனா இதில் 3 × x க்கு 3 அப்ளை பண்ணுறப்ப 3 3s are 9 9 - 6 3 அப்படின்னு ஆயிரும். 3 ≥ 0 வந்து கண்டிஷன் ட்ரூ. அப்படின்னா விச் இஸ் ட்ரூ அப்படின்னு ஆயிரும். விச் இஸ் ட்ரூ அப்படின்னா இந்த சைடு எந்த சைடு ட்ரூவோ செகண்ட் அப்ளையன்ஸ் 3,0ன்னு பாயிண்ட் எடுத்தோம், அந்த சைடு ட்ரூ ஆகிறனால இதுதான் வந்து ஷேடட் ரீஜனாக இருக்கும். இந்த பாயிண்ட் எடுத்தால் 0,3 அப்படின்னு 0,2 எடுத்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு ஆயிரும். 0 போகிறப்ப -6 ≥ 0 வரும். அப்புறம் இந்த சைடு இருக்கிறப்ப இது ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அதனால் இந்த 0,0 எடுத்தோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னால 0,0ங்கிற பாயிண்ட் எடுக்கிறோம். அதர்வைஸ் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இதில் இருக்க எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே ஆன்சர் வந்து ஃபால்ஸாக தான் வரும். இந்த x = 2ங்கிற லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எந்த லைன் எடுத்தாலுமே அது எல்லாமே ஃபால்ஸாக தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறப்ப எல்லாத்துக்குமே வந்து ட்ரூ அப்படின்னு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 3,0 4,0 இல்லை 3,2 3,4 3,3 3,4 எந்த பாயிண்ட் எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணாலுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து சொல்யூஷன் வந்து எல்லாத்துக்குமே ட்ரூவாக தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் எல்லாத்துக்குமே இந்த லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்லாமே வந்து ஃபால்ஸாக இருக்கும். இதே மாதிரி ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ